Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த டைம்ல வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பேபிஸ்க்கு வந்துட்டு. என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரட் ரைஸ் தான் பார்க்க போறோம். சிம்பிளா ஈஸியா செஞ்சுக்கலாம். நல்லா டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சின்ன சைஸ் கேரட் எடுத்துருக்கேன். நான் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ சின்ன சின்னசா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாசி பருப்பும் அரிசி வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். கேரட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. விட்டமின் சி இருக்கு, பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு, டைஜஷன், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கேரட்ல. ஸோ அதனால வந்து நம்ம கேரட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். கேரட் வந்து சின்ன சின்னசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 மணி நேரம் ஊற வச்சுன்னா அரிசியும் பாசி பருப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம், 5 பல்லு பூண்டு, அப்புறமா வந்து கட் பண்ணி வச்ச கேரட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக டொமேட்டோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இப்போ வந்து மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி செமி சாலிடாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களோட பேபி எந்த கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து மேஷ் பண்ணி கொடுங்க. வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு வந்து நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம குக் பண்ணி லாஸ்ட் ஃபைனலாக வந்து கீ சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். என்னோட பேபிக்கு வந்து கேரட் ரைஸ் ரொம்ப ஃபேவரட் ஃபுட். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் ரைஸ் வந்துட்டு. லாஸ்ட்டில் வந்து நெய் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டோட பேபிஸ் வந்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன கேரட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன் கண்டென்ட் இருக்குது, அப்புறமா விட்டமின் சி இருக்குது, ஸ்கின் டெக்ஸ்டருக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கேரட்டில் வந்துட்டு. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் பருப்பு வகைகளில். நம்ம இந்த மாதிரி பருப்பு எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது பேபிஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னோட சேனலுக்கு வந்துட்டு. பாய், see you on next video.